கர்த்தரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். 56ஆம் சங்கீதம் 8வது வசனம். இந்த வேத புஸ்தகத்தில் 56ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. தாவீது என்ற ஒரு பக்தன், அவன் ஒரு தேசத்திற்கு ராஜாவாக உயர்த்தப்பட்டிருந்த போதிலும் ஆடு மேய்த்து கொண்டிருந்த சாதாரண நிலைமையிலிருந்து உயர்த்தப்பட்டவன். ஆண்டவர் மேல் அளவில்லாத அன்பும் விசுவாசம் வைத்திருந்த மனிதர். ஆனால் அவர் கடந்து வந்த பாதையெல்லாம் பார்க்கும் பொழுது கண்ணீரின் பாதை. எத்தனையோ முறை பலனில்லாமற் போக மட்டும் அழுதார், கண்ணீர் வடித்தார். ஒரு காரியத்தை அவர் அறிந்து வைத்திருந்தார். நான் வடிக்கிற கண்ணீர் வீணாய் போவது இல்லை. நான் இந்த உலகத்திலிருந்து சிந்துகிற கண்ணீர், ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நான் வடிக்கிற கண்ணீரை அவர் கணக்கு வைக்கிறார், அவர் சேர்த்து வைக்கிறார், அவருடைய துருத்தியிலே அவர் சேர்த்து வைக்கிறார் என்பதை அவர் அறிந்திருந்தார். அதனால் சொல்லுகிறார், என் அலைச்சல்களை நீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று. சென்னை பட்டணத்தில் ஒரு சகோதரர், அவருடைய அனுபவத்தை நான் அறிந்தபோது ஒரு பக்கம் ஆச்சரியம், இன்னொரு பக்கம் சந்தோஷம். கிறிஸ்தவர் தான், ஆனால் இயேசுக்கு அவருக்கு சம்பந்தம் கிடையாது. சும்மா வாரத்தில் ஒரு நாள் வழக்கத்தின்படி சர்ச்சுக்கு போகிறது, அவ்வளோதான். 5 நிமிஷம் கூட ஜபம் கிடையாது. இஷ்டப்படி சினிமா மாதிரி செல்ஃபோன் வாழ்க்கை, அதில் ஜாலியாக போகுது, அவ்வளோதான். பேருக்கு சர்ச்சுக்கு போகிறது வர்றது, அவ்வளோதான். இந்த லாக்டவுன் வந்துச்சுல்ல, ஃபஸ்ட்டு லாக்டவுன் 2020 வேலை போயிட்டு வேலையை இழந்து விட்டார். வேலை இழந்த உடனே சம்பாத்தியம், வருமானம் இல்லை. எப்படி சாப்பிட்றது, வீட்டு வாடகை கொடுக்கறது பெரிய கஷ்டம், நெருக்கம். எப்படி வீட்டு வாடகை கொடுக்கறது, எப்படி சாப்பிட்றது, எப்படி பிள்ளைகளை படிக்க வைப்பது, சம்பாத்தியம் இல்லை, வருமானம் போய்விட்டது, இழப்பு. வேலை இழந்து போச்சு, வருமானம் இல்லை, இழந்து போச்சு. என்ன பண்ணுறது, ஏதாவது பண்ணணுமே. இருந்த பணம் சேர்த்து வச்சது அங்கங்கே புரட்டி ஒரு ஆட்டோ வாங்கி, ஆட்டோவாவது ஓட்டலாம் என்று சொல்லி ஒரு ஆட்டோ வாங்கி ஓட்டினார். ரொம்ப கஷ்டம், சாப்பாட்டுக்கு மட்டும் அன்னன்னைக்கு கஷ்டப்பட்டு அந்த ஆட்டை ஓட்டி வருமானம் அவ்வளோதான். 2வது லாக்டவுன் வந்தது, முடிஞ்சது. ஆட்டோ ஓட்ட முடியாது, வருமானம் போச்சு. 2வது லாக்டவுனில் ஆட்டோ ஓட்ட முடியாது, எல்லாம் முடங்கி விட்டார். வருமானத்துக்கு வழியே இல்லை, என்ன செய்கிறது, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. இருந்த வேலையை இழந்து, இருந்த பிஸ்னஸை இழந்து, வருமானத்தை இழந்து, ஒரு வழி இல்லாத சூழ்நிலை. அப்போ தான் ஆண்டவரை தேட ஆரம்பித்தார். நம்முடைய நிகழ்ச்சியை பார்த்தபோது, இதுவரைக்கும் பேருக்காக கிறிஸ்தவனாக வாழ்ந்தேன், இயேசுவுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பினார். ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களை தேடலை, உங்களை விசுவாசிக்கலை, இஷ்டப்படி வாழ்ந்தேன், பாவத்தில் வாழ்ந்தேன், பேருக்காக ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துட்டு வந்தேன், என்னை மன்னிச்சிருங்க. நான் எல்லாத்தையும் இழந்து நிற்கிறேன், ஒரு வழியும் இல்லை சாப்பாட்டுக்கு. அழுதார். ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பினார். அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அரசாங்கம் 2000 ரூபா கொடுக்குறோம், நாங்கள் எப்போ வரும் நீ காத்திருந்த, அந்த 2000 ரூபாவது கிடைக்குமா, பிள்ளைகளுக்கு கொஞ்ச நாள் சாப்பாடு கொடுக்கலாமே. இந்த நிலைமைக்கு பாருங்கள், இழப்பினால் வந்தது. குப்பல்ற ஒரு வேலை கிடைச்சா கூட போதுமே, தெருக்கூட்டுற ஒரு வேலை கிடைச்சா போதுமே, அதாவது கிடைக்குமா என்று சொல்லி அலைந்தார். அந்த நிலைமையில் இயேசுவை தேடினார். ஆண்டவரே, என் பாவத்தை மன்னிச்சிருங்க, எனக்கு உதவி செய்யுங்க, நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், தன்னைத்து விடப்பட்ட எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, சாப்பாட்டுக்கே வழி இல்லை, எங்களுக்கு உதவி செய்யுங்க, வருமானத்துக்கு உதவி செய்யுங்க. அப்போ அந்த பகுதியில் இருந்த ஒரு மனிதர், இவரை தெரிந்த மனிதர், ஒரு நாள் தேடி வந்தார். அவர் சொன்னார், வேலையெல்லாம் இழந்துட்டியாமே, ஒன்றுமே இல்லையாம. ஆமாம், ஆனால் இப்போ நான் ஆண்டவரை பற்றி கொண்டேன், இயேசு எனக்கு ஏதாவது ஒரு வழி தரப்பார். அவர் சொன்னார், திறந்துட்டார். என்ன சொல்கிறீங்க, நான் ஒரு கடை வச்சுருக்கிறேன்,
2,00,000 அதில் ஜாமான்லாம் இருக்குது, மளிகை கடை. என்னாலையும் அது நடத்த முடியாதில்ல, வயசாயிட்டு. யார் கையிலாவது கொடுக்கணும். உன் ஞாபகம் வந்துச்சு, நீ வச்சுக்க அந்த கடையை. 2,00,000 மதிப்புள்ள பொருட்களோட சொன்னார், என்கிட்ட 5 பைசாவுக்கு வழியில் எப்படி 2,00,000 கொடுத்து வாங்க முடியும்? நீ பணம்லாம் கொடுக்க வேண்டாம், 5 பைசா இப்போ கொடுக்க வேண்டாம். அதில் 2,00,000 பொருள் இருக்குது, கடை இருக்குது, நீ வச்சுக்க, நீ பிஸ்னஸ் பண்ணு. மாதம் மாதம் உன்னால் எவ்வளோ முடியுமோ கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு கொடு போதும். இப்படி நடக்குமாங்க? சென்னையில் கொளத்தூரில் இருக்கிற அவர் பேர் ஜேம்ஸு. இன்றைக்கி அவர் பாருங்கள், தெருவில் நின்று எல்லாத்தையும் இழந்து ஒன்றுமில்லாத நிலைமையில் ஒரே நாளில் முதலாளி ஆக்கிட்டார் ஆண்டவர். ஒரு பிஸ்னஸ்மேன் ஆக்கிட்டார். தெருவில் நின்று எல்லாத்தையும் இழந்து நின்ற ஒரு மனிதனை பிஸ்னஸ்மேனாக ஒரு வியாபாரியாக உட்கார வச்சுட்டார் ஆண்டவர். அவரால் நம்பவே முடியல. இயேசு இப்படி கூட அற்புதம் செய்வாரா? இப்படி கூட ஒரு மனிதனை குப்பையிலிருந்து உயர்த்துவாரா? எனக்கு இவ்வளோ நன்மை செய்தாரை. கண்ணீரை காண்கிற தேவன் அவர். அந்த கண்ணீரை கண்டார். இழந்து போனதை திரும்ப கொடுக்கிற தேவன் அவர். அவரால் நம்ப முடியல. ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து விட்டார் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு தன் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு செய்ய மாட்டாரா? இழந்து போன வேலையை திரும்ப தருவார். இழந்து போன பிஸ்னஸை திரும்ப தருவார். இழந்து போன உறவுகளை திரும்ப தருவார். இழந்து போன சொத்துக்களை திரும்ப தருவார். இழந்து போன பதவி உயர்வை உங்களுக்கு திரும்ப தருவார். இழந்து போன மதிப்பு மரியாதைகளை ஆண்டவர் திரும்ப தருவார். நீங்கள் இழந்து போன சரீர சுகத்தை உங்களுக்கு திரும்ப தருவார். இழந்து போன நிம்மதியை தேவன் திரும்ப தருவார். இழந்து போன சமாதானத்தை உங்களுக்கு தருவார். நீங்கள் இழந்து போன சந்தோஷத்தை திரும்ப உங்களுக்கு தருவார். இயேசுவால் அதை உங்களுக்கு செய்ய முடியும். ஆண்டவர் சொல்கிறார், உன் கண்ணீரை நான் பார்க்கிற ஒரு தேவன். என் சமூகத்தில் கண்ணீர் வடித்தபடியால் அந்த கண்ணீரை என் துருத்தியிலே நான் சேர்த்து வைத்து உனக்கு பதில் கொடுக்கிற தேவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, தாவீது இழந்து போனதை திரும்ப கொடுத்து அவருடைய கண்ணீரை துடைத்த ஆண்டவர் உங்களுக்கு இன்றைக்கு செய்வார். உங்களுடைய கண்ணீரை மாற்ற உங்களுக்கு அற்புதம் செய்வார். மூன்றாவதாக, கடைசியாக இன்னொரு சம்பவத்தை நம்ம பார்த்த பிறகு ஜெபிக்க போகிறோம். வேத புஸ்தகத்தில் 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 3வது வசனம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். எசேக்கியா மிகவும் அழுதான். யார் இவன்? ஒரு தேசத்தின் ராஜா, இஸ்ரவேல் தேசத்தினுடைய ராஜா. பாருங்க, ஒரு தேசத்தை ஆளுகை செய்கிற ஒரு ராஜா. அவன் மிகவும் அழுதானா? மிகவும் அழுதான். ஒரு தேசத்தை யூதேயா தேசத்துக்கு ராஜாவாயிருந்த அந்த எசேக்கியா மிகவும் அழுதார். ஏன் அவர் அழணும்? வியாதி. அவர் தேவனுக்கு பயந்து நடந்தவர், உத்தமமாய் நடந்தவர், உண்மையாய் நடந்தவர். ஆனால் அவர் நோயினால் தாக்கப்பட்டார். கேன்சர். சில மொழிபெயர்ப்பு ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்க கேன்சர் என்கிற நோயினால் அவர் தாக்கப்பட்டிருந்தார் என்பதாக சொல்லப்படுகிறாரு. அந்த மாதிரி தான் அவர் பாதிக்கப்பட்டு அவர் மிகுந்த ஒரு மரண கட்டுக்குள் அவர் இருந்தார். மரண வேதனைக்குள் அவர் இருந்தார் என்பதாக வேதம் சொல்லுகிறாரு. அப்போ அவர் வியாதி படுக்கையில் கஷ்டப்பட்ட போது ஒரு ராஜா, தேசத்தை ஆளுகிற ராஜான்னா அவருக்கான பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க இல்லை வைத்தியர்கள். அந்த காலத்தில் வைத்தியம் செய்கிறவங்க தேசமெங்கும் இருந்திருப்பாங்க. பிரபலமான வைத்தியர்கள் வரவழைக்கப்பட்டு அரண்மனையில் அவருக்கு மருத்துவம் செய்யப்பட்டிருக்கும். சுகம் கிடைக்கல, எல்லாம் கைவிடப்பட்ட ஒரு நிலைமை. இப்போ அவர் கலங்கும்போது இனி மரணம்தான், இனி அவ்வளவுதான், இனி பிழைக்க முடியாது என்ற செய்தி சொல்லப்பட்டு விட்டார். அப்பொழுது மிகவும் அழுதார். எசேக்கியா தேவனை நோக்கி மிகவும் அழுதார். ஒரு ராஜா படுக்கையில் ஆண்டவர் பக்கமாய் திரும்பி அழுதார். ஆண்டவருடைய சமூகத்தில் அழுதார். அந்த கண்ணீரை பார்த்த உடனே ஆண்டவருக்கு இரக்கம் வந்து விட்டார். என் ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமாக சொன்னார், இனி
நீ பரலோக ராஜ்யத்துக்கு வந்து சேர்ந்துடலாம், இளைப்பாறுதலுக்குள்ளே வந்துடலாம், பரதீசிக்குள்ளே. அதனால் இனி அவ்வளோதான், காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்துன்னு சொல்லி அவர் அழுகிறத பார்த்தோன்னே தேவன் மனம் இறங்கிட்டார். உன்னை என்ன சொல்கிற தீர்க்கதரிசி மூலமாக 5வது வசனத்தில், உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன். I have heard your prayer and I have seen your tears. உன் கண்ணீரை நான் கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன் என்று ஆண்டவர் சொன்னார். I will heal you. இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஏதோ ஒரு வியாதி, மரண வியாதி உங்களை பற்றி இருக்கலாம், சாகும் வரைக்கும் இந்த வியாதி தொடரும், இனி சுகமாக்க வழி இல்லை. 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷமாய் வியாதி தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. மருந்துகள் வேலை செய்ய மறுக்கிறது, மருத்துவத்தினால் உதவி செய்ய முடியாத நிலைமைக்கு வியாதி அப்படி ஆகிவிட்டது. இனிமேல் அவ்வளவுதான் என்கிற சூழ்நிலைக்கு நீங்கள் வந்து ஒரு மரண போராட்டத்தில் கலங்கி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் எசேக்கியாவுக்கு சொன்னார், உன் கண்ணீரை கண்டேன். அழுதல்ல, உன் கண்ணீரை பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியல. எசேக்கியா, உன் கண்ணீரை பார்த்தபோது என்னால் அமைதியாக இருக்க முடியல. உன் கண்ணீரை பார்த்தபோது என்னால் அமைதியாக இருக்க முடியல. உன் கண்ணீரை நான் துடைக்கணும், நான் உன்னை குணமாக்குகிறேன். நீ அழாதே, நீ அழாது. உன் அழுகையினால் தாங்கிக் கொள்ள முடியல. ஒரு குழந்தை அழுதா மற்றவங்கெல்லாம் ஏன் அழுதுன்னு பேசுவாங்க, பார்ப்பாங்க. ஆனால் ஒருவருடைய உள்ளம் ரொம்ப பாதிக்கப்படும், அது தாயினுடைய உள்ளம். ஒரு குழந்தை அழுதுட்டா இருதயம் பாதிக்கப்படும், தாயினுடைய உள்ளம் பதறும். ஏன் என் குழந்தை அழுது, ஏன் என் குழந்தை அழுது? இந்த குழந்தையுடைய அழுகையை நிறுத்த வரைக்கும் அந்த தாயினுடைய வேதனை சொல்லிக்கொள்ள முடியாத வேதனையாக இருக்கும். ஆண்டவர் தாயின் இருதயத்தை போல இருதயம் உள்ளவர், ஒரு தாயை போல நம்மை நேசிக்கிறவர். இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு ஒரு தாயினுடைய அன்பை விட பெரிதான அன்பு. ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன் சொல்லுகிறார். நான் பரிதபிக்கிறேன். மத்தேயு 14:14 ஜனங்களை கண்டு அவர் மனதுருகி வியாதியஸ்தரை குணமாக்கினார். இயேசு செய்த ஏராளமான அற்புதங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எந்த அற்புதமும் இயேசு பெருமைக்காக செய்யலை. என்கிட்ட வல்லம் இருக்கிறத பாருங்க, என்கிட்ட எந்த நோயை குணமாக்குகிற அதிகாரம் இருக்கிறத பாருங்கன்னு இயேசு அற்புதம் செய்யவே இல்லை. அவர் ஜனங்களை பார்த்தபோது மனதுருகினார். ஐயோ, இந்த ஜனங்க நோயினால கஷ்டப்படுறாங்களே, சாத்தான் இந்த நோயை கொண்டு வந்து இந்த ஜனத்தை கஷ்டப்படுத்துகிறானே, வேதனைப்படுத்துகிறானே. இந்த ஜனங்கள் ஏன் ஜனம், என்னால் சிருஷ்டிக்கப்பட்ட மக்கள் மனது உருகி ஆண்டவர் அற்புதம் செய்தார் என்று தான் திரும்ப திரும்ப வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. மார்க் 1:40-42 வரை பாருங்க. மனதுருகி குஷ்டரோகி தொட்டு குணமாக்கினார். மத்தேயு 14:14 மனதுருகி வியாதியஸ்தரை குணமாக்கினார். அவருடைய மனதுருக்கம், அவர் ஜனங்களுக்காக பரிதபிக்கிற தேவன். எசேக்கியா அழுத போது தேவனுடைய உள்ளம் உருகுகிறது. ஐயோ, என்னுடைய மகன் அழுகிறான், என்னை நேசிக்கிற என் மகன் கண்ணீர் வடிக்கிறான், அந்த கண்ணீரை துடைக்க வேண்டும் என்று இறங்கினார். யார் அவரிடத்தில் வந்து கண்ணீர் வடித்தாலும் உடனே தேவன் இறங்குவார். நான் வியாதி படுக்கையில் மரண படுக்கையில் இருக்கும்போது என் தாயினுடைய கண்ணீரை பார்த்து இயேசு எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து என்னை குணமாக்கினார். நான் சுகத்துக்காக அழவில்லை, என் தாயார் அழுதாங்க, கண்ணீர் வடித்தாங்க. இயேசுவே இயேசுவே இறங்குங்க அப்படின்னு சொல்லி என் தாயார் வடித்த கண்ணீரை பார்த்து இயேசு எனக்கு அற்புதம் செய்தார். நீங்கள் கண்ணீர் வடிக்கிறீங்களா? உங்கள் கண்ணீரை பார்த்து உங்களுடைய கணவருக்கு சுகம் தருவார். உங்களுடைய கண்ணீரை பார்த்து உங்களுடைய மனைவிக்கு சுகம் தருவார். உங்களுடைய குழந்தைகளுக்கு, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற யாரோ ஒருவருக்கு அவர் உங்களுடைய கண்ணீரை கனப்படுத்துகிற தேவன், உங்களுடைய கண்ணீரை பார்த்து மனதுருகுகிற தேவன். பிரியமானவர்களே, திருநெல்வேலியில் ஒரு சகோதரி, அவங்க வியாதிப்பட்டாங்க. இயேசுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் கிடையாது.
அவங்களுக்கு கிறிஸ்தவங்கனாலே பிடிக்காது. ஏன்னா அவங்க ரொம்ப பக்தி வைராக்கியம் உள்ளவங்க, ரொம்ப பக்தியாக கடவுளை தேடுகிறவங்க. எனக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. நாங்கள் குடும்பமாக, நாங்கள் பரம்பரையாக எங்கள் நம்பிக்கை வேறு. இது என்ன புதுசாக இயேசுன்னு? கிறிஸ்தவங்கனாலே அவங்க அந்த இயேசும்பாங்கன்னு கிறிஸ்தவங்களே கிட்ட சேர்க்க மாட்டாங்க, பிடிக்காது. அந்த மாதிரி இருதயம் உள்ளவங்க. அந்த சூழ்நிலை, அவங்களுடைய புரிந்து கொள்ளாமை, இயேசு அப்படின்னா அவங்க அறியாமை, புரிந்து கொள்ளாமை அப்படி தான் சொல்ல, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா இயேசுக்கு மதத்துக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் மற்றவங்க சொல்கிறது மதம் அப்படி கிடையாது. அவர் நம்ம நேசிக்கிற ஒரு கடவுள், தகப்பனை போல தாயை போல நம்ம எல்லாரையும் நேசிக்கிற ஒரு அற்புதமான ஆண்டவர். ஆனால் அவரை மதத்தை சம்மந்தப்படுத்தி பேசி அவங்களுக்குள்ள இந்த வெறுப்பு இருந்தது. ஆனால் அவங்களுக்கு ஒரு வயிற்றில் ஒரு பிரச்சனை, வியாதி. தெளிவு டாக்டர் எல்லாம் பார்த்தாச்சு. 15 வருஷமாக படுக்கையில் இருந்தாங்க, வியாதி வேதனையில். கடைசியில் அது ரொம்ப முத்தி பாதிக்கப்பட்ட நிலைமைக்கு வந்த பிறகு தான் டாக்டர்ஸ் கம்ப்ளீட் செக்கப்னு சொல்லிட்டாங்க, கேன்சர். இனி அவ்வளோதான், சுகமாக்க முடியாத நிலைமைக்கு கேன்சர் பரவி விட்டது, அவ்வளோதான். அதனால் படுக்கையிலே தான் இருக்கணும். அந்த வேதனை ஒரு பக்கம், மனம் பாதிக்கப்பட்டது. பிள்ளைகள்லாம் என்னால் கஷ்டப்படுறாங்களே, அதனால் எந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க, என்னால் ஏன் பிள்ளைகளுக்கு கஷ்டம், நான் செத்து போயிடட்டும். வாழ்க்கை வெறுத்து விட்டது, மனம் கசந்து விட்டது, நான் செத்து போயிடட்டும். எந்த அளவுக்கு வந்துட்டாங்க, தற்கொலை பண்ணி செத்து தான் நல்லது, என் பிள்ளைகளாவது நிம்மதியாக இருப்பாங்க. இந்த வியாதியின் வேதனை தாங்க முடியல, பிள்ளைகள் படுற கஷ்டம் தாங்க முடியல, செத்து போயிடுறேன் தற்கொலை பண்ணி. அப்போ தான் யாரோ சொன்னாங்க, இயேசுன்னு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் வியாதிஸ்தர்களுக்காக பரிதாபப்பட்டு அற்புதம் செய்கிற ஆண்டவர், சுகம் கொடுக்கிற ஆண்டவர். நீங்கள் அவரை தேடி பாருங்கள், அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. உடனே அவங்க இப்படி ஒரு நிகழ்ச்சி டிவியில் வருதா, சரி பார்க்கலான்னு சொல்லி அந்த மரணப்படுக்கையில் கைவிடப்பட்ட நிலைமையில் அதை பார்த்தபோது, இயேசு இப்படிலாம் அற்புதம் செய்கிறாரா? இயேசு கிறிஸ்து மதங்கள் அதை பற்றி இயேசு பேசலையா? ஜனங்களுக்காக பரிதபிக்கிறாரா, மனதுருக்குகிறாரா, அற்புதம் செய்கிறாரா? அதை பார்த்தபோது, இயேசுவை எனக்கும் அற்புதம் செய்யுங்க, இவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்து சாட்சி சொல்கிறாங்களே, அழுதாங்க. இயேசுவின் பாதபடியில் கண்ணீர் விட்டு அழுதாங்க. ஒரு நாள் இந்த படுக்கையில் இருந்து கொண்டு ஜெப நேரத்தில், இயேசுவே எனக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்க, நான் இந்த மரண படுக்கையில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன், என் பிள்ளைகள்லாம் கஷ்டப்படுறாங்க, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. கண்ணீர் விட்டு அழுதார்கள். படுக்கையில் இருந்து கொண்டே, மரண படுக்கை, அழுது கொண்டு இருக்கும்போது ஒரு மின்சாரத்தை போல ஒரு வல்லமை அவருடைய சரீரத்தில் இறங்கினர். யோசித்து பாருங்கள், அவங்களுக்கு இயேசுக்கு இருவரை ஒரு சம்பந்தமும் இல்லை. கிறிஸ்தவங்களே பிடிக்காதுன்னா இயேசு அவங்களுக்கு பிடிக்காது இதுவரைக்கும். ஆனால் இப்போ தான் இதை கேள்விப்பட்ட போது, இயேசு இப்படிப்பட்டவரா, இயேசுவை பற்றி இப்படி தெரியாத எனக்கு, எல்லாரும் வேறு விதமாக சொல்லி வச்சுருந்ததுனால நான் புரிந்து கொள்ளலை அப்படின்னா, இந்த இயேசு எனக்கும் ஒரு அற்புதம் செய்யணும்னு கண்ணீர் விட்டு அழுதாங்க. அப்பொழுது மின்சாரத்தை போல ஒரு வல்லமை சரீரத்தில் இறங்கினார். அவ்வளோதான். சரீரத்தில் உடனே அவருடைய வயிற்றுக்குள்ளிருந்து ஒரு கரம் எதையோ பிடுங்கி எடுத்ததை போல உணர்ந்தாங்களாம். அவங்களுடைய அனுபவத்தை சொல்லியிருக்கிறாங்க. என் உடம்புகளை வயிற்றுக்குள்ளேருந்து ஏதோ ஒரு கரம் அப்படி பிடுங்கி எடுத்ததை போல் இருந்தது. அவ்வளோதான், அப்படியே ஃப்ரீ ஆயிட்டு, அந்த பாரம் போயிட்டு, வருத்தம் போயிட்டு, வலி போயிட்டு, உடனே படுக்க விட்டு எழுந்தாங்க. நார்மலாக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. என்னாச்சு? இயேசு என்னை தொட்டார், அவருடைய கரம் என்னை தொட்டார், என் சரீரத்தில் இந்த கேன்சர் போய்விட்டார். என்ன இப்படி சொல்கிறீங்க? கேன்சர் குணமாக்க முடியாது, ரொம்ப சீரியஸு, அவ்வளோதானே டாக்டர் சொல்லிட்டாங்களே, டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிடுவோம் வாங்க. திரும்ப போய் செக் பண்ணால் நோ கேன்சர். எங்கே போச்சு? மறைஞ்சிட்டு, இல்லாமல் போய்விட்டது. இயேசுவனுடைய கரம் அவங்களை தொட்டபோது அந்த மரண வியாதி விலகி, மரண படுக்கை மாறி இப்போ மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க.
எவ்வளோ சந்தோஷம் பார்த்தீங்களா? எவ்வளோ சந்தோஷம்! அவனுடைய கண்ணீரை தேவன் களிப்பாக மாற்றினார், அவனுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார். அதற்கு தான் ஆண்டவர் இயேசு இன்றைக்கு உங்களுக்கு நான் ஒரு அற்புதம் செய்யட்டும் என்று உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். கண்ணீர் வடித்து கொண்டே இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஒரு முடிவு, கண்ணீருக்கு ஒரு முடிவு. இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். இயேசு உங்களை கண்ணீருக்கு ஒரு முடிவை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார், ஒரு அற்புதம் செய்ய போகிறார். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லிட்டு ஜெபிக்க போகிறோம். நிறைய பேருடைய வாழ்க்கையில் பாவம், அதனால் உண்டான கண்ணீர், அதனால தான் பிரச்சனை தீர மாட்டேங்குது, வியாதி குணமாக மாட்டேங்குது. அப்படி இருக்கீங்களா? தாவீது, நம்ம பார்த்தோம்ல, தாவீது இழந்து போன நிலைமையில் கண்ணீர் வடித்தார் என்று. இன்னொரு சமயம் அவர் கண்ணீர் வடித்தார். அவருடைய அழுகை குறித்து 51ஆம் சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி இவர் கண்ணீர் விட்டு அழுதிருப்பார் என்பதை அந்த சங்கீதத்தை வாசிக்கும் போது தெரியும். தேவனே எனக்கு இறங்கும், உம்முடைய மிகுந்த கிருபையின்படி இறங்கும் அப்படின்னு அவர் அழுதார். ஏன் அப்படி அவர் அழுதார் தெரியுமா? அவருடைய கண்ணில் கண்ணீர். அவர் பாவம் செய்துட்டார், ஒரு பாவம் செய்து விட்டார். அந்த பாவத்தின் நிமித்தமாய் அவருடைய உள்ளத்தில் சமாதானம் போய்விட்டார். ஆண்டவர் அவர் எச்சரித்து சொன்னார், நீ இந்த பாவத்தை செய்துட்ட, தாவீதுடைய அதிகாரத்தை தப்பாக பயன்படுத்திட்ட, உன் அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு கொலை பண்ணி அடுத்தனுடைய மனைவியை நீ உனக்கு சொந்தமாக்கி கொண்டாய், இது என்னுடைய பார்வையில் வந்தது, அது பாவம் என்று ஆண்டவர் உணர்த்தினார். தாவீது இந்த பாவனை உணர்ந்தவுடனே, ஐயோ நான் பாவம் செய்துட்டேனே, அந்த பாவம் என் மீது பாரமாய் வந்து என்னை அழுத்துகிறதே, எனக்கு இறங்கும் என்று அவர் அழுதார். தன் பாவத்தை உணர்ந்து கண்ணீர் விட்டு அழுத மனம் திரும்பின உடனே ஆண்டவர் சொன்னார், நீ சாகாதபடி உன் பாவத்தை நான் நீங்க செய்தேன். ஆகவேதான் 32ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், என் பாவத்தை மறைக்காமல் நான் தேவனுக்கு அறிக்கை செய்தேன். ஆண்டவரே நான் பாவம் செய்துட்டேன் அறிக்கை செய்தேன், தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். ஆண்டவர் மன்னித்து விட்டார். பாவத்தின் நிமித்தம் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. மதுபான பழக்கம், போதை வஸ்துகள், அடிமைத்தனம், ஏதோ ஒரு காரியத்தில் அடிமைத்தனம், அதனால் பாதிப்பு, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. என் பாவம் மன்னிக்கப்படுமா, விடுதலை கிடைக்குமா என்று உள்ளுக்குள்ளே நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். இயேசு உங்களை நேசிக்கிறார். பாவி என்று உங்களை புறம்பே தள்ள மாட்டார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நான் பாவிதான் ஆண்டவரே, பாவம் செய்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் எனக்கு மன்னிப்பு கொடுங்க, பாவத்திலிருந்து விடுதலை கொடுங்க. நான் இயேசு உங்களுடைய பாவத்தை மன்னிப்பார், நோய்களை குணமாக்குவார், இழந்து போனதை திரும்ப தருவார், உங்களுடைய கண்ணீரை களிப்பாக மாற்றுவார். அதுக்கு தான் அவர் சிலுவைக்கு போனார். சிலுவையில் அவர் ஆணியடிக்கப்பட்டு, தலையிலே முள்முடி சூட்டப்பட்டு, இரத்தத்தை எல்லாம் சிந்தி, அவமானத்தை அவர் சகித்து அந்த சிலுவையில் ஏன் ரத்தம் சிந்த வேண்டும்? உங்களுக்காக, உங்கள் கண்ணீரை துடைக்க, உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய இயேசு சிலுவையில் தன்னையே பலியாய் கொடுத்தார். உங்களுடைய பாவங்களை சுமந்து கொண்டார், சாபத்தை ஏற்றுக்கொண்டார், நோய்களை ஏற்றுக்கொண்டார். என் மகனே, என் மகளே, உன் வேதனைகளை உன் மாற்ற, உன் கண்ணீரை துடைக்க நான் சிலுவையில் படட்டும், நொறுக்கப்படட்டும் என்று நொறுக்குவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்காக, உங்களுக்காக, எனக்காக சிலுவையிலே அடிக்கப்பட, நொறுக்கப்பட தன்னை ஒப்பு கொடுத்து தன் ரத்தத்தை சிந்தினார். அதனால் தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் கையில் இருக்கிற தழும்புகள் நம்மை குணமாக்கும். இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட முள்முடி சாபத்தின் வல்லமிலிருந்து நமக்கு விடுதலை தரும். இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட வார் அடி, அந்த வேதனை, சரீரத்தில் அடைந்த துக்கம், எல்லா துக்கத்திலிருந்து, வேதனையிலிருந்து நமக்கு விடுதலை கொண்டு வரும். நம்மை வாழ்ந்திருக்க செய்ய, நம் கண்ணீரை துடைக்க சில வேளை தன்னை நொறுக்குவதற்கு ஒப்பு கொடுத்தார். இவ்வளவாய் உங்கள் மீது அன்பு கூர்ந்தார், இவ்வளவாய் உங்கள் மேல் அன்பு கூர்ந்த அந்த ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, இன்றைக்கு உன் கண்ணீரை நான் துடைக்கட்டும், உன் கண்ணீரை மாற்றட்டும், உனக்கு ஒரு அற்புதம் செய்யட்டும். அதுக்கு நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இயேசுவே என்று விசுவாசத்தோடு கூப்பிடணும். அவரை உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். அவ்வளவுதான். ஆண்டவரே, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க, என் உள்ளத்தில் வாங்க, என் பாவத்தை மன்னிங்க, எனக்கு விடுதலை கொடுங்க, என் கண்ணீரை மாற்ற எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு விசுவாசத்தோடு கேட்டால் அற்புதம் செய்வார். ஜெபிக்கலாமா? இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம்.
ஜெபிக்க போகிற முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்க. மற்றவங்க உட்கார்ந்திருந்தாலும் உங்களுடைய கண்களை மூடி இயேசுவை மாத்திர கண் முன்னால் நிறுத்தி பாருங்கள். உங்களுடைய கண் முன்னால் இயேசுவை மாத்திர நிறுத்தி உங்களுடைய எண்ணம் சிதறாமல் இருக்கத்தான் கண்களை மூட சொல்லுகிறோம். ஏன்னா நீங்கள் மற்றவங்களை வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தால் ஒரு மனதோடு ஜெபிக்க முடியாது. மற்றவங்க கிறிஸ்தவங்கெல்லாம் முழங்கால் படியிட்டு வியாதியஸ்தர் யாராவது இருந்தால் அவங்க மேலே நீங்கள் கை வைக்கணும். அதுக்கு பக்கத்தில் நின்று கொள்ளுங்க. உங்கள் வீட்டில் குழந்தைகளோ கணவரோ மனைவியோ பெரியவங்களோ எந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவங்க மேலே நீங்கள் கை வைத்து ஜெபிக்கணும். அவங்களுக்காக ஜெபிக்கணும். இயேசு அற்புதம் செய்ய போகிறார். முதலாவது நம்ம ஜெபிக்க வேண்டிய காரியம் பாவத்தின் பாரத்திலிருந்து விடுதலை, பாவத்தினால் உண்டான கண்ணீரிலிருந்து விடுதலை. அருமையான சகோதரனே, ஆண்டவருக்கு முன்னால் உங்களை தாழ்த்தி சொல்லுங்க, இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க. என் பாவத்தினால எனக்கு சமாதானம் இல்லை, என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, என் மனைவி பிள்ளைகளுக்கு சமாதானம் இல்லை, என் சொத்துக்களெல்லாம் இழந்துட்டேன், சமாதானத்தை இழந்து நிற்கிறேன். சிலுவையில் எனக்காக ரத்தம் சிந்தினீங்களே, உங்கள் ரத்தத்தினால என் உள்ளத்தை கழுவுங்க, என் இருதயத்தை கழுவுங்க. இந்த பாவத்திலேருந்து எனக்கு விடுதலை கொடுங்க. என் பாவத்திலேருந்து எனக்கு விடுதலை கொடுத்து ஒரு பரிசுத்த வாழ்க்கை தாங்க. நீங்கள் கேளுங்க. இப்போ இயேசுவே, இந்த இயேசு எனக்கு வேணும். அவர் கொடுக்கிற சமாதானம் எனக்கு வேணும். அவர் கொடுக்கிற பாவ மன்னிப்பை எனக்கு வேணும். அந்த பாவத்திலேருந்து விடுதலை வேண்டும்னு யாராவது நீங்கள் விரும்புனீங்கன்னா உங்களுடைய வலது கரத்தை இருதயத்தில் வைங்க, இருதயத்தில் வைங்க. அப்படியே வலது கரத்தை இருதயத்தில் வைத்து கொண்டு அப்படி நெஞ்சு பகுதியில் கை வைத்து கண்களை மூடி, இயேசுவே என் உள்ளத்தில் வாங்க, உங்கள் ரத்தத்தினால என்னை கழுவுங்க, கழுவுங்க. நிம்மதியே இல்லை, சமாதானமே இல்லை. இந்த பாவம் என்னை தொடர்ந்துக்கிட்டே இருக்குது, சாபம் என்னை தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. விடுதலை கொடுங்க. நான் சமாதானத்தை இழந்து நிற்கிறேன். எங்கள் குடும்பத்துக்குள்ளே நிம்மதி இல்லை, அன்பு இல்லை, ஐக்கியம் இல்லை. ஒரு நரகமான வாழ்க்கை வாழுகிறேன். எனக்கு நிம்மதியான வாழ்க்கை வேணும், பரிசுத்தமான வாழ்க்கை வேணும், பாவத்தில் இந்த விடுதலை வேணும். இயேசுவே எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினீங்களே, அந்த ரத்தத்தினால என் இருதயத்தை கழுவுங்க, கழுவுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை கழுவி சுத்திகரிங்க இயேசுவே. உள்ளத்தில் வாங்கன்னு கேளுங்க. என்னால் பாவத்தை விட முடியல, இந்த மதுபானத்தை விட முடியல, சூதாட்டத்தை விட முடியல, இந்த விபச்சார வேசித்தனத்தை விட முடியல. எனக்கு ஒரு விடுதலை வேணும்னா இயேசுவே விடுதலை தாங்கன்னு கேளுங்க. குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்க அவங்க மேலே கை வைத்து ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே விடுதலை கொடுங்கப்பா, எங்கள் அப்பாவுக்கு விடுதலை கொடுங்க, என் கணவருக்கு விடுதலை கொடுங்க, என் மனைவிக்கு விடுதலை கொடுங்க, என் பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்க. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இந்த சாபத்தில் இந்த விடுதலை வேணும். நிம்மதியே இல்லையே இயேசுவே, என் பாவத்தை மன்னிங்க, எனக்கு விடுதலை கொடுங்க, நிம்மதி கொடுங்க, பாவ மன்னிப்பை தாங்க, இந்த பாவத்தில் இந்த விடுதலை கொடுங்க. இயேசுவே, இயேசுவே உங்க ரத்தத்தினால என்னை கழுவுங்க. அப்படி ஜெபிக்கிற அந்த சகோதரனை பாருங்கப்பா, அந்த சகோதரியை பாருங்கப்பா, அந்த வாலிப தம்பியை பாருங்க, வாலிப மகளை பாருங்க. இயேசுவே குட்டி பிள்ளைகள் கூட அழுகிறாங்களே, இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க, பாவத்தில் இந்த விடுதலை கொடுங்க. நீ கண்ணீர் வடிக்கிறாங்களே, உங்க ரத்தத்தினால் அவங்களை கழுவுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவங்களை கழுவி சுத்திகரிக்கட்டும். உங்க ரத்தத்தின் வல்லமை அவள் மேல இறங்கட்டும் இப்பொழுது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய ரத்தத்தின் வல்லம் அவங்க மேலே இறங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்ற வார்த்தையின்படி சுத்திகரிங்க, விடுதலை கொடுங்க. இயேசுவே என் உள்ளத்தில் வாங்க, என் உள்ளத்தில் வாங்க, எனக்குள்ள வந்து நீங்கள் தங்கி இருங்க. இனி நான் பரிசுத்தமாக வாழணும், எனக்கு உதவி செய்யுங்க. இனிமேல் இந்த பாவத்தை செய்யக்கூடாது, எனக்கு உதவி செய்யுங்க. என் உள்ளத்தில் வாங்கன்னு யார் யார் கூப்பிடுறாங்களோ அவங்களுடைய உள்ளத்துக்குள்ள நீங்கள் பிரவேசித்து அவங்களை ஆசீர்வதிங்க. பாவத்தில் இந்த விடுதலை கொடுத்து சமாதானம் கொடுங்க, நிம்மதி கொடுங்க, மகிழ்ச்சி கொடுங்க, ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதம் உண்டாகட்டும், உண்டாகட்டும். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இப்போ சொல்லுங்க வாய்த்தரன், இயேசுவே ஸ்தோத்திரம், என்னை மன்னித்ததற்காய் ஸ்தோத்திரம், என் உள்ளத்தில் நீர் வந்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம்,
பாவத்தில் இந்த விடுதலை கொடுத்து விட்டீர், ஸ்தோத்திரம். புது இருதயத்தை தந்து விட்டீர், ஸ்தோத்திரம். நான் பார்க்கிறேன், என் ஆவியில நிறைய பேருடைய பாவ கட்டுகள் இன்றைக்கு அறுக்கப்படுகிறது. சங்கிலி அப்படியே கலண்டு விழுவதை போல கட்டுகள் அறுக்கப்படுகிறது. மதுபான கட்டுகள், போதை வஸ்துகளின் கட்டுகள், பாவ பழக்கங்களின் கட்டுகள் அறுக்கப்படுகிறது. இச்சைகள், பெருமைகள், பொறாமைகள், இந்த பண ஆசைகள் என்கிற பாவ கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுகிறது. இன்றைக்கு ஒரு விடுதலையின் நாள், உங்களுக்கு ஒரு விடுதலையின் நாள். இப்ப சொல்லுங்க, இயேசுவே ஸ்தோத்திரன் சொல்லுங்க. இயேசுவே, என் உள்ளத்தில் வந்துட்டீங்க, விடுதலை கொடுத்துட்டீங்க. இயேசுவே ஸ்தோத்திரன் வாய் திறந்து சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. நிறைய பேருக்கு இந்த பாவ மன்னிப்பு, பாவத்தில் இந்த விடுதலை இன்றைக்கு ஆண்டவர் தந்து விட்டார். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி.